கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக சோத்துறோம். அதிசயங்களை குறித்து பார்த்து வருகிறோம். சங்கீதம் 106 சங்கீதம் பிள்ளைகளை 21 வசனத்துல அங்கே பார்க்கிறோம். எகிப்திலே சிவந்த சமுத்திரத்திலே ஆண்டவர் செய்த அதிசயங்களை எண்ணிப்பார்கள். தேவ பிள்ளைகளே பாருங்க, ஆண்டவர் மோசை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில இருந்து அவர் கொண்டு வருகிறார். தேவ பிள்ளையே, அப்ப அங்க சுமந்த சமுத்திரத்தை 2ஆக பிரிக வைக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே எந்த மனுஷனும் எந்த விஞ்ஞானியும் செய்ய முடியாத காரியங்களை தம்முடைய ஊழியக்காரனாகிய மோசை கொண்டு அதிசயங்களை செய்தார். தேவப்பிள்ளையே, பெரிய பெரிய விஞ்ஞானி இருக்கலாம், பெரிய பெரிய என்ஜினியர் இருக்கலாம், தேவப்பிள்ளையே பெரிய அரசியல்வாதி பணக்காரனா இருக்கலாம். ஆனால் செங்கடலை சுமந்த சமுத்திரத்தை அவர் 2ஆக பிளந்தவர். அதே போல அவன் வாழ்க்கையிலே அதிசயங்கள் அவர் செய்வார். எப்படி சுமந்த சமுத்திரத்துல பிள்ளைகள் அவங்க நடந்தார்களோ அதே போல பிள்ளைங்க எகிப்தில அந்த நடந்த காரியங்களை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். தேவப்பிள்ளை அதே போல உன் வாழ்க்கையில அதிசயங்களை செய்வேன். கடலை 2ஆக பழக்க முடியுமா? தேவப்பிள்ளையா, ஆண்டவர் தன் தாசனாகிய மோசையை கொண்டு அந்த கடலை 2ஆக பிளக்கிறார். தேவப்பிள்ளையே, உன் வாழ்க்கையில அதிசயங்களை செய்யற வகையில வந்து விட்டது. ஐயோ, எதிரிகள் என்ன நெருக்கிறார்களே, என்னை சூழ்ந்திருக்கிறார்களே, என் வழியிலேயே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, எப்படி சமுத்திரத்தை ஆண்டவர் 2ஆக பிளந்து வழியை திறக்கிறாரோ, வழியை திறந்து அதிசயங்களை வாழ்க்கையில செய்த தேவன் இப்பொழுது உன் வாழ்க்கையில அதிசயங்களை செய்யற வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை விசுவாசி. செங்கடலை ஒரு மனுஷன் தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாக செங்கடலை அவர் பிளந்தார். அந்த சுதந்திர சமுத்திரத்து வழியாக அவர் நடந்தார்கள் என்றால் தேவ பிள்ளைக்கு அதே போல வாழ்க்கையிலே வழி உண்டாகும், விளக்கும், திறக்கப்படாத வாசலாம் திறக்கப்படும். அப்படிப்பட்ட அதிசயங்களை அவர் செய்வார். தேவ பிள்ளைங்க இன்னைக்கு செய்வார். உன் குடும்பத்துல செய்வார், உன் தொழில செய்வார், உன் வேலையில செய்வார், விவசாயத்துல செய்வார், ஊழியத்துல செய்வார். வழி இல்லையே சொல்லி கலந்து கொண்டு இருக்கிறாயா? எதிரி உன்னை நெருக்கி கொண்டு இருக்கிறார்களா? உனக்கு வழி திறக்கணும். உனக்கு வழி திறந்தா எதிரிகள் அந்த சுமந்த சமுத்திரத்துக்குள்ளே நடக்க முடியாது. அந்த சமுத்திரத்தில் அவர்கள் மாண்டு போவார்கள். தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவ பிள்ளை காமின் தேசத்துல எகிப்தில அதிசயங்களை செய்தது போல தேவன் செய்கிற தேவன். சிவந்த சமுத்திரத்துல நடந்து வந்தார்கள். தேவ பிள்ளையே, அதே போல உனக்கு வழியே இல்லாம பாதையே இல்லாம இருக்கிறாயா? எதிரிகள் பின்தொடர்ந்து வருகிறார்களா? என்ன பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு வழிய வாசலை திறக்கிறான். எப்படி அந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து வழி வாசலை திறந்து அதிசயங்களை செய்த தேவன் அதே தேவன் தான். நாம வணங்குவோம் என்றால் அதே தேவனம் என்றால், துதிப்போம் என்றால் அதே தேவனம் என்றால், நம்புவோம் என்றால், இன்னைக்கு அப்பேற்பட்ட அதிசயங்களை செய்து உங்களுக்கு வழி வாசலை உண்டாக்குற தேவனாக இருக்கிறார். ஊழியமா இருக்கலாம், எந்த காரியங்களாக இருக்கலாம். தேவப்பிள்ளைகள் அவர் சொல்லாவும் கட்டளையிட இருக்கும். வானம் பூமி ஒழுந்து போ, என் வார்த்தை ஒழுந்து போன்னு சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் நீ விசுவாசிக்க பொழுது, ஆண்டவரே, சுமந்த வழி இல்லாதவருக்கு வழி வாசலை திறக்கிற தேவன் அல்லவா? ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை இந்த சுமந்த சமுத்திரத்து மூலியமா நடக்க செய்த தேவனே, இன்னைக்கு எனக்கு அப்பேற்பட்ட வழி வாசலை உண்டாக்க போறதுக்காக சொல்றேன். கண்களை முடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே சொல்றான். எகிப்திலே காம தேசத்திலே, அப்பா தாப்பனே, காமி தேசத்திலே ஆண்டவரே, அப்பா இஸ்ரவேல் ஜனங்களை செய்த நன்மைகளை அதிசயங்களை நினைத்து நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே, சங்கீதம் 106:21 சொல்லுகிறது, அப்பா ஆண்டவரே சோத்திரம். சிவந்த சமுத்திரத்து வழியாக நடத்தினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதிக்கிறோம், போற்றுகிறோம். இன்னைக்கு இப்படி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அதிசயங்களை செய்யறதுக்காக சொல்றான், வழிவாசலை உண்டாக்குறதுக்காக சொல்றான். நாமத்தினாலே வாழ்க்கையில் ஆண்டவர் வழியை உண்டாக்குவார். கலங்காதவர்கள் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.